என்னைக்கு நீங்க வெறுவோத்தோட படுத்து நல்லா தூங்குறீங்களோ இப்பதான் வந்து கல்லீரல் நல்லா பலமாயி உங்களையே கண்ணாடி போடுறோம். கண்ணு தெரியாம போறது காரணம் நம்ம ஃபுல்லா ஃபுட்டா இறக்கிக்கிட்டே இருக்கலாம். கண்ணுக்கும் கல்லீரலுக்கு சம்மந்தம் இருக்கு, மூக்குக்கும் நுரையீரலுக்கு சம்மந்தம் இருக்கு, நாக்குக்கும் இருதயத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. அப்போ வெளியுறுப்புக்கும் உள்ளுறுப்புக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. முதல்ல எப்படி இரவு நேர உணவு யாருமே தமிழன் சாப்பிட மாட்டாங்க. அதான் எந்த தமிழனுக்கும் தொப்ப கிடையாது. இரவு நேர உணவு கல்லீரல் ஓய்வுவாங்க, ஆகாய சக்திங்குவாங்க. இந்த ஆகாய சக்தி உடம்புல ரீச் ஆகும். அப்படின்னா நம்ம ஓய்வு கொடுக்கணும் குடலுக்கு. இப்ப யாருன்னா நைட் சாப்பிட்டு தூங்குறோம் இல்லைங்களா, அது பேர் தூக்கமே கிடையாது, அது பேர் மயக்கம். உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுங்குவாங்க. அப்ப எல்லாரும் மயங்கரமே ஒழிய தூங்குறது கிடையாது. அடிகின்ற காலம் 53. நீ எப்படி சாப்பிட்டாலும் சத்தா மாத்திக்கிறது 28 வயசு. முடிகின்ற காலம் 33 என்பதாங்க. அதாவது 33 வயசு முடியுதான் உங்க உடம்பு சரி ரைட் ஓகேன்னு சத்தா மாத்திங்க, அதுக்கப்புறம் மாத்தாது. அதே உனக்கு கண்டிப்பா கழிகின்ற காலம் 62 என்ப அப்படின்னாங்க. 62 வயசு முடி அப்படியே விட்டு அதே சாப்பிட்டாலும் சத்து போயிட்டே தான் இருக்கும், சத்து நிக்காது. தெளிகின்ற ஞானம், தெளிவான ஞானம் யாரு கிடைக்கதோ 50 90 90 100 வயசு இப்படி வாழலாம். ஆனா அவ்வளவு வயசு தான் வாழலாம்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மேலையும் வாழலாம். இந்த சராசரி மனுஷன் ஆயுள் பாடு எவ்வளவுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலத்துல ஒரு 65 இருந்து 70 75 80 அப்படி கிடையாது. மனிதனோட ஆயுள் பாடு வந்து 300 வருஷம். டாக்குமெண்ட் நேச்சுரோபதியில போனீங்கன்னா ஒருத்தர் வயசுக்கு வர்றது வந்து 20 மாசம். 20 மாசம் நீங்க பெருக்கி போட்டீங்கன்னா அதுதான் அவனோட ஆயுள் பாலம். நாம குடிச்சில நாம வெட்டைய மருந்து மாத்திரை இது எல்லாமே டீ காப்பி எல்லாம் சாப்பிட உடம்பு நரம்பு தளர்ச்சி வந்துடும். ஆட்டோமேட்டிக் 60 வயசுக்கு மேல 40 வயசுக்கு மேல படிக்கட்டு ஏற முடியாது, இறங்க முடியாது, பயப்படுறாங்க. காரணம் எலும்பு நரம்பு தேய்மானம் ஆயிடும். அப்ப எலும்பு நரம்பு தேய்மானத்துக்காக முதல்ல வந்து இந்த டீ காப்பி. அதுக்கு முன்னாடி நம்ம நாட்டு என்ன சாப்பிட்டாங்கன்னா சுக்கு காப்பி, ஆவாரம் போட்டு